ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023 ரிலீஸ் ஆன லூம்பர் ஜாக் மான்ஸ்டர் என்ற ஒரு ஜாப்பனீஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையா இருக்கட்டும், அதுல வர இன்வெஸ்டிகேஷனா இருக்கட்டும், அதுக்குள்ள வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வெறித்தனமான ஒண்ணுங்க. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு மர்ம குகைக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். படத்துல அவ்வளோ சஸ்பென்ஸ். ஒரு சீரியல் கில்லர் தொடர்ச்சியா சில கொலைகளை பண்ணி அவன் பண்ற ஒரு கொலையிலையும் கொலை பண்றவங்களோட மூளையை வெட்டி எடுத்துட்டு போயிடுறான். அவன் பிரச்சனை என்னவோ தெரியல. இப்படி அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிருந்தாலே எந்த தொல்லையும் இல்ல. ஆனா நடுவுல ஹேராண்டி சும்மா இல்லாம அனாவசியமா ஒரு கிரிமினல் லாயர் மேல கை வச்சிடறான். லாயரோட நல்ல நேரமா இல்ல இந்த கில்லரோட கெட்ட நேரமான்னு தெரியல. கில்லர் கையால சாகாம லாயர் தப்பிச்சிடுறாரு. அடிச்சிட்டு விட்ட ஸ்னேக் அதோட 1/2 இன்ச் நாக்க வச்சுட்டு சும்மா இருக்குமா? பழிவாங்க திரும்ப வரும்னு ஒரு கதை இருக்குல்ல, அப்படிதான் இந்த லாயரும். ரத்தத்துக்கு ரத்தம் பித்தத்துக்கு பித்தம்ன்ற மாதிரி தன்னை அடிச்சு அட்டாக் பண்ணிட்டு போன கில்லரை பழி வாங்கறதுக்கு அவனை தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க யார் இந்த சீரியல் கில்லர், என்ன பேசிஸ்ல ஆளுங்களை சூஸ் பண்ணி கொலை பண்றான், எதுக்காக அவங்களோட மூளையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போறான்றத இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இது எல்லாத்தோட முடிவு என்னவா இருந்துச்சு, அதாங்க படத்தோட கதை. வாங்களேன், அந்த பிரெயின் நோண்டி பெருச்சாலி யாரு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா புகமண்டி கிடக்கிற ஒரு அடர்ந்த காடு, அதுக்கு நடுவுல ஒரு வீடு. இந்த வீட்டை நோக்கி போலீஸ்காரங்க படம் எடுத்து போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் லூம்பர் ஜாக் மான்ஸ்டர் என்ற ஒரு புக்க ஒரு குட்டி பையன் படிச்சிட்டு இருக்க மாதிரி அவனோட வாய்ஸ் ஓவர் நமக்கு கேக்குது. இந்த பக்கம் வீட்டு கிட்ட போன போலீஸ்காரங்க வீட்டு கதவை தட்ட மேல இருந்து ஒருத்தவன் கீழே வரான். ஏன்பா, உங்க வீட்டை சர்ச் பண்ண எங்கள்கிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கு, சோ கொஞ்சம் கதவை திறக்கிறியா, அப்புறம் எங்க உன்னோட பொண்டாட்டி அப்படின்னு வந்தவங்க கிட்ட போலீஸ்காரங்க கேட்டதான் உடனே அவன் கதவை சாத்திட்டு எம்மாடி போலீஸ்காரங்க வந்துட்டாங்க ஓடுறு அப்படின்னு வீட்டுக்காரன் மேல இருக்க இவனோட பொண்டாட்டி அலர்ட் பண்றான். அதையும் மீறி கதவை உடைச்சிட்டு உள்ள போன போலீஸ்காரங்க மேல போய் பார்த்தா இப்ப நமக்கு ஒரு பையனோட வாய்ஸ் ஓவர் கேட்டுச்சுல்ல, அங்க அந்த பையன் புக்க படிச்சிட்டு இருக்கான். இந்த புக்ல வர மான்ஸ்டர் மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டு ரொம்ப விகாரமா இருக்கும். நைட் டைம் ஆயிடுச்சுன்னா கிராமத்துக்குள்ள பூந்து அங்க இருக்கிற பசங்களை அது கடத்தி கொலை பண்ணுன்றது புக்ல இருக்க கதை. அத படிச்சிட்டு இருக்க அந்த பையனுக்கு எதிரில ஒரு ஆன்டி உட்கார்ந்து இருக்கிறத காட்டுறாங்க. போலீஸ் இந்த ஆன்டியை தேடி தான் வந்தே இருக்காங்க. சோ இந்த போலீஸ் கூட்டத்தை தலைமை தாங்கி கொண்டு வந்த ஒருத்தவர், அடியே ஆன்டி, கடத்தின பசங்களை எல்லாம் எங்கடி வச்சிருக்க அப்படின்னு துப்பாக்கி முனையில ஆன்டியை பிடிச்சி கேள்வி கேட்க, அப்ப இந்த ரூமுக்குள்ள உயிரே போற மாதிரி கத்திட்டு வந்த ஒரு போலீஸ்காரன், தல பக்கத்து ரூம்ல நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் தல, நீங்க அதை பார்த்தா அரண்டே போயிடுவீங்கன்னு அள்ளு விட்டுக்கிட்டே பேசுறான். இது என்ன கதறான்னு பார்த்தா பக்கத்து ரூம்ல நிறைய ட்ரம் இருக்கு. ஒரு ட்ரம்லயும் ஒரு சின்ன பசங்க செத்து போய் கிடக்குறாங்க. அதுவும் எப்படி, அவங்க உடம்புல தலையே இல்ல. தலையை எடுத்ததுக்கு அப்புறம் உடம்புல மேல கேப் இருக்கும்ல, அந்த கேப்பை தச்சு ஒரு பாடியையும் ஒரு ட்ரம்ல இருக்க லிக்யூட்ல முக்கி வச்சிருக்காங்க. எல்லா ஆன்டியும் அதோட புருஷனும் பார்த்த வேலை. கிட்டத்தட்ட 15 பசங்களோட டெட் பாடி அந்த ரூம்ல இருக்கு. இத அந்த போலீஸ்காரன் சொன்னதும் ஷாக்கான தலைமை அதிகாரி, ஏண்டி வெண்ணமவளே, என்னடி இதெல்லாம் என்னடி பண்ணிட்டு இருக்குன்னு வெறியாக இதே ரூம்ல சின்னதா ஒரு மிஷின் செட்டப்ப காட்டுறாங்க. அது என்ன ஏதுன்றதெல்லாம் இப்ப நமக்கு தெரியல. போலீஸ்காரங்க ஆன்டியை பிடிக்க வந்துட்டாங்க. ஆன்டியும் கையும் கொலவமா மாட்டிக்கிட்டதும் போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து தப்பிக்க வர வழி இல்லாம அதோட கழுத்தை அதுவே அறுத்துக்கிட்டு செத்து போயிடுது. இதோட அங்க இருந்த குட்டி பையன் லூம்பர் ஜாக் மான்ஸ்டர்ன்ற புக்க படிச்சான்ல, அந்த புக்ல இருக்க படத்தோட டைட்டில் ஒரு க்ளோஸ் அப்ப வச்சு அடுத்த சீன்ல ஹைவேஸ்ல அதிவேகமா ஒரு கார் வந்துட்டு இருக்க. இந்த காரை ஓட்டுற ஆள் தாங்க படத்தோட ஹீரோ. ஹீரோ ஒரு லாயர். ஹீரோ போயிட்டு இருக்க வழியில ஹீரோவுக்கு பின்னால வேற ஒரு கார் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஹீரோவுக்கு ஒரு ஃபீலிங். சோ ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, ஒரு வளைவு தாண்டதும் இவரோட காரை நடு ரோட்ல நிறுத்திட்டு இவரும் காருக்கு பக்கத்திலே நின்னுட்டு இருக்க. பின்னால வந்தவன் திடீர்னு ஹீரோவை பார்த்ததும் ஹீரோ மேலேயும் இடிக்க முடியாம, ஹீரோவுக்கு பக்கத்துல இருந்தா அவர் கார் மேலேயும் இடிக்க முடியாம இவன் காரை தடுமாறி ஓட்டி காரை தலைகீழா கவுத்து அதுக்குள்ள இவனும் மாட்டிக்கிறான். அப்புறம் பொறுமையா காருக்கு பக்கத்துல போன ஹீரோ உள்ள இருக்கவனோட பாக்கெட்ல இருக்க அவனோட ஐடி கார்டு எடுத்து பார்த்தா இவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறான்றது தெரியுது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஹீரோவுக்கும் நடுவுல நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற இல்லீகல் வேலை எல்லாத்தையும் பிரச்சனையே இல்லாம ஹீரோ தான் முடிச்சு கொடுப்பாரு. இப்ப இவன் எதுக்காக ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வரான்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு இல்லீகல் வேலை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றப்போ ஒரு ஃபுட்டேஜ்ல ஹீரோ இருந்திருக்காரு. சோ ஹீரோவை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணா பணம் கிடைக்குமேன்றதுக்காக தான் இவன் ஹீரோவை ஃபாலோ பண்ணிருக்கான். அது அவன் வாயாலேயே ஹீரோ கிட்ட ஒத்துக்கிட்டதும், ஏண்டா குஷ்டம் வந்த கொரில்லா, ஹாஸ்பிட்டல்ல தப்பு நடக்குதுன்னா நீ தேடி போக வேண்டியது அவனுங்கள, சம்பந்தமே இல்லாம என்ன தேடி வந்திருக்கியே, இது தப்பு தானே? அந்த ஹாஸ்பிட்டலுக்காகவே பல கொலை பண்ணவன் நானு, எனக்காக ஒரு கொலை பண்ண மாட்டேனா? என்ன தேடி வந்த நீ இன்னையோட யமன் கிட்ட போவாயாக அப்படின்னு கார் ஆக்சிடென்ட் ஆனதுல கார் கண்ணாடிலாம் உடஞ்சு கீழே விழுந்திருக்கும்ல, அதுல ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்த ஹீரோ காருக்குள்ள இருக்க அவரோட கழுத்தை கிழிச்சு காரை பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுறாரு. இதுக்கப்புறம் நடந்த கதைய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தப்பட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டான டாக்டர் கிட்ட சொல்லணும் இல்லையா, அதுக்காக ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அதே டைம் ஒரு போலீஸ்காரி, நம்ம அவ பேரை ஹீரோயின்னு வச்சுப்போம், டாக்டர் கிட்ட பேசிட்டு ஹீரோவை பார்த்த மேனிக்கே வெளியே போறா. யார் அவ, எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு ஹீரோ டாக்டர் கிட்ட இத பத்தி கேட்டா, அது ஒண்ணும் இல்லடா, அவ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபைலரா இருக்கா. அதாவது ஒரு ஆளோட நடவடிக்கையை வச்சு அவன் யாரு, எப்படிப்பட்டவன், அவனால என்னென்னலாம் பண்ண முடியும்னு அவன் கேரக்டரை பார்ட்
பார்ட் பார்ட்டா அனலைஸ் பண்றது ஹீரோயினோட வேலை. ரீசெண்டா இந்த ஊர்ல 2 சீரியல் கொலைகள் நடந்திருக்கு. அதுல சம்பந்தப்பட்ட கொலைகாரன் என்ன மாதிரியான கேரக்டர்ல இருப்பான், மேபி சைக்கோபேத்தா இருக்க வாய்ப்புண்டா அப்படின்றதெல்லாம் டாக்டர் கிட்ட சும்மா என்கொயரி பண்றதுக்காக தான் ஹீரோயின் வந்திருக்கா. இத டாக்டர் சொன்னதும் அப்புறம் ஹீரோ எதுக்காக இங்க வந்தாரோ அந்த கதையை அவங்கிட்ட சொல்றாரு. ஓ, அந்த பைத்தியக்காரனா, அவன் நடவடிக்கை சரியில்லை, நீ அப்பா அவனை வேலையை விட்டு தூக்குறதா இருந்தாரு, அந்த கோவத்துல தான் உன்னை பிளாக்மெயில் பண்றதுக்கு உன்னை ஃபாலோ பண்ணிருப்பான், அதான் போட்டு தள்ளிட்டல்ல, இது என்ன நமக்கு புதுசா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா இரு அப்படின்னு டாக்டர் ஹீரோவுக்கு தைரியத்தை சொல்லி அனுப்புறான். இதை முடிச்சுட்டு தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த ஹீரோ காரை பார்க்கிங்ல விட போறப்போ எஃப்எம்ல நடந்த 2 சீரியல் கொலைகளை பத்தின நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதை கேட்டுக்கிட்டே ஹீரோ காரை வெட்டி இறங்கினா நம்ம ஆரம்பத்துல லூம்பர் ஜாக் மான்ஸ்டர்ன்ற புக்ல மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டு விகாரமா இருக்க ஒரு மான்ஸ்டரை பாத்திருந்தோம்ல, அதே கெட்டப்ல கையில கோடாரியோட பார்க்கிங்க்கு வந்தவன் ஹீரோவை போட்டு தள்ள பாக்குறான். டேய் வேற்றுக்கிற வெடக்கோழி, நீ யாரா, நான் உன்னை என்னடா பண்ணு, என்ன கொலை பண்ண வர அப்படின்னு ஹீரோ கில்லரை சமாளிச்சுக்கிட்டே கத்துறாரு. பதிலுக்கு அந்த கில்லரோ, உன்ன மாதிரி மான்ஸ்டர்லாம் இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவன்டா அப்படின்னு புரியாம என்னத்தையோ சொல்லிட்டு ஹீரோவை கோடாரியால வெட்டுறதுலயே இருக்கான். அதை மீறி ஹீரோ அவனை தள்ளி விட்டு ஓடுறப்போ கில்லர் அவனோட கோடாரிய ஹீரோவை நோக்கி வீசுறான். அப்ப அந்த கோடாரியோட பின்பக்கம் ஹீரோவோட தலையிலே அடிச்சு ஹீரோ நேல குழஞ்சு கீழே விழுந்துடுறாரு. படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோ கதையை முடிச்சிட்டீங்களேடா அப்படின்னு நம்ம நினைச்சா அதாங்க இல்ல. சடனா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து கில்லரை பார்த்ததும் கத்த ஆரம்பிச்சிடுறா. சோ கில்லரால ஹீரோவை கொலை பண்ண முடியாம ஹீரோவை அப்படியே விட்டுட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நிதானத்துக்கு வந்த ஹீரோவுக்கோ வெறினா வெறி, அப்படி ஒரு வெறி, செவனேன்னு போயிட்டு இருந்தா நம்மள ஒருத்தவன் தொட்டு பார்த்துட்டானே, அவனை சுட்டு பார்க்காம விடவே கூடாதுன்னு ஹீரோ கில்லரை தேடி கண்டுபிடிச்சு பழிவாங்க முடிவெடுத்துறாரு. நடந்த சம்பவத்தை போலீஸ்ல இருந்து கூட மறைக்க நினைச்ச ஹீரோ இவரோட பர்ஸ்ல இருக்க பணத்தை எடுத்து முழுங்கிடுறாரு. இப்ப போலீஸ்காரங்க வந்து கேட்டா, ஒரு திருடன் என் பர்ஸ் திருட வந்தாங்க, அப்ப அவன் அடிச்சதுல என் தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம்ல. சோ ஹீரோ இதை பண்ணிட்டு கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்க அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற மீட்டிங்க காட்டுறாங்க. இதே மீட்டிங்ல ஹீரோயினும் இருக்கா, அப்புறம் படத்துக்கு தேவைப்படுற இன்னொரு போலீஸையும் காட்டுறாங்க. மூஞ்சில முள்ள கட்டின மாதிரி ஆள் எப்பவுமே உருன்னா இருக்கான். அதனாலேயே இந்த ஆளோட பேரை நம்ம ஆங்கிரி காப்னு வச்சுப்போம். இவங்க 2 பேர் இல்லாம நிறைய போலீஸ் கூடி இருக்க அந்த மீட்டிங்ல நடந்த 2 சீரியல் கொலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல 2 வாரத்துக்கு முன்னால 36 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி அவளோட வீட்லயே வச்சு கொலை பண்ணப்பட்டிருக்கா. அப்புறம் 3 நாளைக்கு முன்னால சேம் ஏஜ் குரூப்ல இருக்க ஒரு ஆம்பளைய அவன் வீட்டுல வச்சு போட்டு தள்ளிருக்காங்க. நடந்த 2 கொலையுமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கு. எப்படின்னா 2 பேரையுமே கோடாரியால தலையில வெட்டி தான் கொலை பண்ணிருக்காங்க. அது இல்லாம கொலை பண்ண 2 பேரோட தலையிலயுமே மூளைய காணோம். சோ கில்லர் கோடாரியால இவங்க தலையை வெட்டி கொலை பண்ணிட்டு இவங்க மூளைய கையோட எடுத்துட்டு போயிருக்கான். இதுவும் ஏன்னு தெரியல. அடுத்து எந்த பேசிஸ்ல கில்லர் இந்த 2 பேரை சூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்கான்னு தெரியல. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கில்லர் ஒரு ஈவு இறக்கமற்ற சைக்கோபேத்தா தான் இருப்பான். அதுவும் அவன் இந்த 2 பேரையும் ரேண்டமாலாம் சூஸ் பண்ணி கொலை பண்ணல, இந்த 2 பேரை தான் கொலை பண்ண போறோம்னு ஏற்கனவே பிளான் பண்ணி அப்புறம் தான் அந்த கொலையை பண்ணிருக்கான். ஏன்னா தற்செயலா ஒருத்தவங்க ஒரு கொலையை பண்றப்போ நிச்சயமா கொலைகாரம் மாட்டிக்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஆனா இந்த 2 கொலையிலயும் சுத்தி இருக்க சிசிடிவி கேமராலையும் சரி, கொலை நடந்த இடத்துலயும் சரி, கில்லர் மாட்டிக்கிற மாதிரி ஒரு தடையும் கூட கிடைக்கல. ஆக கில்லர் 2 பேரை பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கிறத வச்சு பார்த்தா கண்டிப்பா விக்டிம் 1 விக்டிம் 2 இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். அதை கண்டுபிடிச்சா கில்லரை நம்ம நெருங்க ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஹீரோயின் மீட்டிங்ல சொல்ல, இந்த பக்கம் ஹாஸ்பிடல்ல இருந்து கண்ணை முழிக்கிற ஹீரோவை காட்டுறாங்க. கண்ணை முழிச்ச ஹீரோவுக்கு மறுபடியும் அவரோட கண்ணை மூடுற மாதிரியான ஒரு ஷாக் வெயிட்டிங்ல இருக்கு. அது என்னன்னா ஹீரோவோட தலையில அடிபட்டுச்சுல்ல, சோ மண்டைக்குள்ள எதுவும் ஃபால்ட் இருக்கான்னு பாக்கிறதுக்கு சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்க. அப்ப ஹீரோவோட பிரெயின்ல ஒரு நியூரோ சிப் அட்டாச் ஆயிருக்கிறத டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. பிரெயின்ல இப்படி ஒரு சிப் இருக்கிறதுனால சிடி ஸ்கேனை தவிர்த்து வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண முடியாது. உள்ள சிப் இருக்கிறப்ப பண்ணா பேஷண்டோட உயிருக்கே பாதிப்பு வந்தாலும் வரலாம். இத டாக்டர் ஹீரோ கிட்ட சொன்னதும் நியூரோ சிப்பா அப்படின்னா அப்படின்னு ஹீரோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. டாக்டர் ஹீரோவுக்கு எதிரில இருந்த சிடி ஸ்கேன்ல, இதோ இந்த ஸ்கேனை பாருப்பா, ஓ மூளையோரத்துல சின்னதா ஒரு சிப் மாதிரி உனக்கு ஒண்ணு தெரியல, அதுதான் நியூரோ சிப். நீ ஷாக் ஆகிறத பார்த்தா இப்படி ஒரு சிப் மூளையில இருக்கிறது உனக்கே தெரியாதா அப்படின்னு இவர் ஹீரோவுக்கு மேல ஷாக் ஆக, எங்க இது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி பிரச்சனை ஆயிட போகுது, எதா இருந்தாலும் நம்ம தனியாவே பாத்துக்கலாம்னு நினைச்ச ஹீரோ, சேச்சே அப்படி சொல்லல டாக்டர், நீங்க நியூரோ சிப்னு சொன்னீங்கல்ல, நாங்க இதுக்கு வேற பேர் வச்சிருக்கோம், அதனால எனக்கு சரியா தெரியல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எந்த ட்ரீட்மெண்டா இருந்தாலும் நான் ரெகுலரா போற டாக்டர் கிட்டே பாத்துக்கிறேன், நீங்க என்ன டிஸ்சார்ஜ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு எதையோ பேசி மழுப்பி ஹீரோ டாக்டரை அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்றதுக்கு ஹீரோவோட காதலி வரா. இந்த பொண்ணோட அப்பா லா ஃபீல்டுல பெரிய ஆளு, கொஞ்ச நாளைக்கு முன்னால இறந்துட்டாரு. இப்ப வந்த பொண்ணு ஹீரோ கிட்ட அன்பா ஆறுதலா பேசிட்டு இருக்கப்போ ஹீரோ விசாரிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க வராங்க. சோ அந்த பொண்ணு நடைய கட்டிடுறா. அதோட இன்னொரு பக்கம் ஹீரோயினோட சீஃப் மீதி போலீஸ்காரங்க எல்லாம் கொலை நடந்த ஃபர்ஸ்ட் விக்டிமோட வீட்ல கொலை எப்படி நடந்திருக்குன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க வந்து ஆங்கிரி காப் இவர் இறந்து போன 2 விக்டிம்ஸ்க்கு நடுவுல என்ன கனெக்ஷன் இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாரு. செத்த 2 பேருமே அவங்களோட சின்ன வயசுல ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்திருக்காங்க. பட் ஒரே ஆர்ஃபனேஜ்ல இல்ல, வேற வேற ஆர்ஃபனேஜ்ல. இதுதான் அவங்களுக்குள்ள இருக்க கனெக்ஷன். இத சொன்ன ஆங்கிரி காப் எப்பவும் போல கடுகடுன்னு பேசிட்டே அங்க இருந்து நடந்து போக, ஹீரோயினுக்கு ஆங்கிரி காப்ப பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஏன் இந்த ஆள்
இந்த மாதிரி இருக்காருன்னு ஒரு டவுட். சோ ஆங்கிரி காப் போனதும் என்னதாங்க அவருக்கு பிரச்சனை, அவரோட வயசுக்குலாம் டிபார்ட்மெண்ட்ல நல்ல பொசிஷன்ல இருந்திருக்கணும், அதுவும் இல்ல, மூஞ்சையும் இப்படி வச்சிருக்காரு, என்னதான் அவருக்கு பிரச்சனை அப்படின்னு சீஃப் கிட்ட கேக்குறா. அவனும் நல்ல மனுஷன் தாமா, சொல்ல போனா சூப்பரான போலீஸ், அவன் கண் எதிரில் அநியாயம் நடந்துட்டா அதை பார்த்துட்டு அவனால சும்மா இருக்க முடியாது. ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நல்லா ட்ரெண்டிங் தீவிரவாதி மாதிரி இருக்க ஒருத்தவன் இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஆசைப்பட்டு அவனோட பொண்டாட்டிய அவனே போட்டு தள்ளிட்டான். அது வெளியே யாருக்கும் தெரியல. சுத்தி இருக்கவங்களாம் அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா நினைச்சு அவனுக்கு 50 மில்லியன் இன்சூரன்ஸ் காசையும் கொடுத்துட்டாங்க. இது வெளியே யாருக்கும் தெரியலனாலும் நம்ம ஆங்கிரி காப் எப்படியோ மோப்பம் முடிச்சு அவன் பண்ண தப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. வந்த கோவத்துல அவங்க கிட்ட போய் விட்டாரு பாரு, அவன் மூஞ்சிலேயே ஒரு ஷாட்டு, அவன் மூளெல்லாம் கலங்கி போச்சு. அடி வாங்கினவன் சும்மா இல்லாம தப்பே பண்ணாத என்ன ஒரு போலீஸ்காரர் அடிச்சு அட்டாக் பண்றாருன்னு ஆங்கிரி காப்பை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அதோட ஆங்கிரி காப்பை டீ ப்ரோமோட் பண்ணி வெளியூருக்கு அனுப்பிட்டாங்க. அன்னையில இருந்து ஆள் கொஞ்சம் இப்படிதான் இருக்கான் இப்படின்னு சீஃப் நடந்ததெல்லாம் சொல்ல, அப்படியே இந்த பக்கம் ஹீரோ கிட்ட வந்தா. ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன ஹீரோ இவருக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை மீட் பண்ணி நியூரோ சிப்னா என்னன்னு விசாரிக்கிறாரு. நியூரோ சிப்ன்றது படு பயங்கரமான ஒரு விஷயம். இது வெளியே இருந்தா நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு 30 வருஷத்துக்கு முன்னாலேயே வேர்ல்டு வைட்ல இதை பேன் பண்ணிட்டாங்க. அப்படி அது என்ன பண்ணுனா, அதை ஒருத்தவங்களோட மூளைக்குள்ள வச்சுட்டா அவங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சாதாரண மனுஷங்களுக்கு வர சோகம், அழுக, பாவம், புண்ணியம் இப்படி எந்தவித ஃபீலிங்ஸுமே நியூரோ சிப்பை அட்டாச் பண்ணிருக்கவங்களுக்கு இருக்காது. இவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயத்த ஹீரோவோட பிரெயின்ல யார் வச்சாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு ட்விஸ்டடான விஷயம் என்னன்னா, கில்லரால கொலை பண்ணப்பட்ட 2 விக்டிம்ஸுமே வேற வேற ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தாங்கல்ல, அதே மாதிரி ஹீரோவும் சின்ன வயசா இருக்கிறப்போ ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்திருக்காரு. அப்போ அந்த வயசுல தான் ஹீரோவுக்கு ஆபரேஷன் நடந்து இந்த சிப்பை வச்சிருக்காங்க. பட் யார் இதை பண்ணான்னு ஹீரோவுக்கு தெரியல. இதை ஹீரோ டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கும் போதே கம்ப்யூட்டர் ஸ்கிரீனோட ஓரத்துல லூம்பர்ஜாக் மான்ஸ்டர் புக்கை ப்ரோமோட் பண்ற மாதிரி ஒரு ஆட் வருது. அந்த புக்ல மாஸ்க் போட்டுட்டு வர மான்ஸ்டரோட கெட்டப்ல தானே இப்ப கில்லர் வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான். சோ இவன் தாண்டா, இந்த மாஸ்க்கு பின்னணியில இருக்க மண்டவோட தாண்டா என்ன கொலை பண்ண வந்துச்சு, அவனை நான் போட்டு தள்ளாம விடவே மாட்டேன்டான்ற சபதத்தோட ஹீரோ கிளம்புறாரு. உனக்கு ஏண்டா தேவையில்லாத வேலை, போலீஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க பாத்துக்க போறாங்க, நீ ஏன் எல்லாத்தையும் தனியா பாத்துக்கலாம்னு நினைக்கிற அப்படின்னு போற ஹீரோவை நிறுத்தி டாக்டர் கேட்டா, அது எப்படி முடியும், கில்லர் என்ன கொலை பண்ண வரப்போ உன்ன மாதிரி மான்ஸ்டர்லாம் சாகடிக்கப்பட வேண்டியவன் என்கிட்ட சொன்னான். அப்ப நான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கேன், அது கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு தானே அர்த்தம். போலீஸ் அவனை கண்டுபிடிச்சு அது என்னன்னு கேட்கறதுக்குள்ள நான் அவனை கண்டுபிடிச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாகணும். இதுக்காகவே அவனை நான் வேட்டையாடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல கில்லரால 3ஆவதா ஒரு ஆள் கொலை பண்ணப்படுறான். கில்லர் இவனோட தலையை வெட்டி இவனோட பிரெயினையும் எடுத்துட்டு போயிட்டான். அதோட இப்ப செத்தவனும் ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவன் தான். இத போலீஸ்காரங்க விசாரிச்சிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ, இவர் காதலியோட அப்பா ஒரு பெரிய ஆள்னு சொல்லியிருந்தோம்ல, அவர் வக்கீல் ஆபீஸ்ல வச்சு நடத்திட்டு இருந்தாரு. இப்ப அவர் இறந்ததும் அந்த பதவியை நான் ஏத்துக்கிறேன்னு ஹீரோ இவரோட காதலிக்கு கால் பண்ணி சொல்ல, அவரே போயிட்டாரு, அவருக்கு அப்புறம் எல்லாம் நீதானே, நீ வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா பொறுப்பேத்துக்கோன்னு அவளும் சொல்லிடுறா. அப்போதாங்க நமக்கு ட்விஸ்ட கொடுக்கற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஹீரோ காதலியோட அப்பா தானாலாம் சாகல, அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு ஹீரோ தான் காதலியோட அப்பாவை மாடிக்கு மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்காப்புல. இது தெரிஞ்சதும் நாயகன் படத்துல கேக்குற மாதிரி நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படின்னு ஹீரோவை பார்த்து நம்ம கேட்டுட்டு இருக்க, அடுத்து ஹீரோ நைட் டைம்ல ஜாகிங் வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட கண்ணு எதிரிலேயே எவனோ ஒரு குடிகாரன் அவனோட சின்ன பொண்ணை போட்டு நடு ரோட்லயே அடிச்சிட்டு இருக்கான். இத கடந்து போன ஹீரோவுக்கு அதை பார்க்க இவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. படத்தோட ஓப்பனிங்ல சூனிய கழிவு மாதிரி ஒரு ஆண்டியை பார்த்திருந்தோம்ல, அந்த ஆண்டி கிட்ட ஹீரோவை மாறிட்டு இருந்தாரு போல. ஒரு நாள் அந்த ஆண்டி ஹீரோவை ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறப்போ அதே ஓப்பனிங் சீன்ல மண்டையில மாவு கட்டு போட்ட ஒரு குட்டி பையனை பார்த்திருந்தோமே, அவன் ஆண்டியை பிடிச்சிக்கிட்டு டேய் ஹீரோ ஓடுறா ஓடுறான்னு ஹீரோவை காப்பாத்த துடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதெல்லாம் காட்டல. இதை யோசிச்சதும் கோவத்தோட எல்லைக்கே போன ஹீரோ குட்டி பொண்ணு அடிச்சிட்டு இருக்க ஆளை போயிட்டு பொலந்து எடுக்கிறாரு. திடீர்னு பார்த்தா நல்லா பூம்புகார் பூச்சாண்டு மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல கில்லர்னு, அவன் இங்க வந்து ஹீரோவை கொல்ல பாக்குறான். ஆனா இந்த தடவையும் கில்லரால ஹீரோவை கொலை பண்ண முடியல. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சண்டை போட்டுட்டு இருந்த பிரிட்ஜ்ல இருந்து ஹீரோ கீழே குதிச்சிடுறாரு. இதுக்கு மறுநாள் கில்லரால கொலை பண்ணப்பட்ட 4வது ஆளோட டெட் பாடி போலீஸ்க்கு கிடைக்குது. 3 விக்டிம்ஸ் மாதிரியே தான் இவனும். வெட்டி மூளையை கில்லர் எடுத்துட்டு போயிட்டான். இவனும் சின்ன வயசுல ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவன். கில்லர் பண்ண இந்த கொலையை பாக்குறப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு டவுட். இதுக்கு முன்னால கில்லர் பண்ண 3 கொலையிலயுமே செத்து போனவங்க அவங்களோட வீட்டுல தான் இறந்து போயிருப்பாங்க. சோ கில்லர் ஆற அமர பிளான் பண்ணி பொறுமையா அவங்களோட வீட்டுல போய் அவங்கள கொலை பண்ணிருக்கான். ஆனா இந்த கொலையோ வெட்ட வெளியில நடந்திருக்கு. அப்படின்னா கில்லர் எந்தவித பிளானும் இல்லாம சடனா இந்த ஆளை அவசர அவசரமா போட்டு தள்ளி இருக்கணும். ஒருவேளை கில்லர் யாரையோ கொலை பண்ண முயற்சி பண்ணி அது நடக்கலன்றதுனால இவனை வந்து போட்டு தள்ளிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்ட ஹீரோயின் ரீசெண்டா
கிரைம் எதுவும் நடந்திருக்கான்னு செக் பண்ண அப்ப ஹீரோவோட கேஸ் இவ கண்ணுல மாட்டுது. கேஸ் ஃபைல்ல ஹீரோ கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் எதுவுமே அவளுக்கு சரியா படல. விசாரிக்கிறதுக்காக ஹீரோவோட வீட்டுக்கே போயிடுறா. அந்த டைம்ல ஹீரோவும் அவரோட காதலியும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதையும் மீறி தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட விசாரிக்கிறா. ஹீரோயின் எவ்வளவு கேட்டாலும் கடைசி வரைக்கும் ஹீரோ உண்மையை சொல்லவே இல்ல. என்ன ஒரு திருடன் தான் வந்து அடிச்சு அட்டாக் பண்ணா, நான் அவன் மூஞ்ச கூட பார்க்கல அப்படின்னு சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் கில்லரால கொலை பண்ணப்பட்ட 4 விக்டிம்ஸோட போட்டோஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட எடுத்து காட்டி இவங்கெல்லாம் யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறா. அப்பவும் ஹீரோ தெரியலன்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பிடுறாரு. பட் ஹீரோயின் காட்டின போட்டோஸை வச்சு ஹீரோ ஒன்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த 4 பேரையும் கொலை பண்ண அதே சீரியல் கில்லர் தான் நம்மளையும் கொலை பண்ண பாத்திருக்கான். கொலை பண்ண 4 பேரோட மூளையையும் கில்லர் வெட்டி எடுத்துட்டு போயிருக்கான்னா அவங்க மூளையில ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம மூளையில வேற நியூரோ சிப் இருக்கு. சோ கில்லர் பிரெயின்ல இருக்க நியூரோ சிப்புக்காக தான் கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம பிரெயின்ல நியூரோ சிப் இருக்க மாதிரி அவன் கொலை பண்ண 4 பேரோட பிரெயின்லயும் நியூரோ சிப் இருந்திருக்கும் அப்படின்றத ஹீரோ கணிச்சு ஹீரோவோட பிரெயின்ல நியூரோ சிப் இருக்குன்றது தெரிஞ்ச ஒரே ஆள் ஹீரோ ட்ரீட்மெண்ட்டுக்காக போன அந்த டாக்டர் தானே. அந்த ஆள் மூலியமா உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டான டாக்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டாக்டரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. எப்பவுமே ஹீரோவுக்கு கொலை பண்றது பெரிய விஷயமா இருந்ததே இல்ல. எடுத்தமா அறுத்தமானு போய்கிட்டே இருப்பாரு. பட் இப்ப இந்த டாக்டரை கொலை பண்றப்ப மட்டும் ஹீரோவுக்கு ஏதோ ஒரு தயக்கம். இத பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டான டாக்டர் ஆள் பாக்குறதுக்கு தாங்க பால் குடிக்கிற பப்பி மாதிரி இருக்கான். உள்ளுக்குள்ள பூரா விஷம். என்னடா நீ இந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்கு தயங்கிட்டு இருக்க, குடுறாத அப்படின்னு ஹீரோவோட கையில இருந்த அந்த டாக்டரோட செல்போனையே வாங்கி டாக்டரோட கழுத்துல ஒரே இறக்கி டாக்டரை மேல அனுப்பி வச்சிடறானுங்க. அதே சமயம் ஹீரோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்க நர்ஸுக்கே தெரியாம சிஸ்டம் நோண்டி ஹீரோவோட சிடி ஸ்கேனை பாத்துறா. ஹீரோவோட பிரெயின்ல நியூரோ சிப் இருக்குன்றதும் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இவளுக்கு தான் ஹீரோ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நம்பிக்கையே இல்லையே. அதோட ஹீரோ சின்ன வயசுல ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தாருன்றதையும் இவ கண்டுபிடிச்சிட்டா. சோ மேபி கில்லர் ஹீரோவோட பிரெயின்ல இருக்க நியூரோ சிப்புக்காக ஹீரோவை கொலை பண்ண வந்திருக்கலாம். அப்படின்னா கில்லர் இதுக்கு முன்னால கொலை பண்ண 4 பேரோட பிரெயின்லயும் நியூரோ சிப் இருந்திருக்கணும். சோ இறந்து போன 4 பேரும் அவங்க சாகறதுக்கு முன்னால ஏதாவது எக்ஸ்ரே எடுத்திருக்காங்களா, அத பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும்னு ஹீரோயின் கேட்க இந்த ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சோ அவ சிடி ஸ்கேன் எடுத்திருக்கா. அந்த ஸ்கேன்ல அவளோட பிரெயின்லயும் நியூரோ சிப் இருக்குன்றத இப்பதான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நியூரோ சிப்ன்ற ஒண்ண 30 வருஷத்துக்கு முன்னாலே பேன் பண்ணிட்டாங்க. அப்ப டெஃபினட்டா இவங்க தலையில இருக்க நியூரோ சிப் எல்லாத்தையும் இவங்க சின்ன வயசுல ஆர்ஃபனேஜ்ல வளர்றப்பதான் வச்சிருப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க இருக்க யாருக்குமே தெரியாம ஹீரோவோட சிடி ஸ்கேனை பார்த்துட்டு தான் எனக்கு இதெல்லாம் தோணுச்சுன்ற விஷயத்த ஹீரோயின் யாருக்கிட்டையும் சொல்லல. ஏன்னா எந்தவித பர்மிஷனும் இல்லாம அப்படி எல்லாம் பாக்குறது தப்பு. ஏதோ ஒன்ன வச்சு கண்டுபிடிச்சேன்னு ஹீரோயின் சொன்னதும் இந்த இடத்துல தாங்க 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு குழந்தை கடத்தல் கேஸ் உள்ள வருது. அதோட இதுதான் நம்ம ஓபனிங்ல பார்த்த கேஸும் கூட. இத பத்தி தெளிவா சொல்றதுக்கு அந்த டைம்ல கேஸ தலைமை தாங்கி நடத்தின அதிகாரி வராரு. ஒரே டைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் அந்த பக்கம் ஹீரோவும் டாக்டரும் இந்த கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு அப்பா அம்மா அவங்களோட குழந்தைய கார்ல விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. வந்து பார்த்தா கார்ல விட்டுட்டு போன குழந்தைய காணோம். குழந்தைய கடத்தி ரொம்ப நாள் ஆகியும் பிளாக்மெயில் காலும் வரல, பணம் கேட்டும் எந்த போனும் வரல. சோ குழந்தைய கடத்தி தான் இருக்காங்கன்றத போலீஸால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதோட இந்த ஒரு குழந்தையோட நிக்கவும் இல்ல. ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு, அதுக்கப்புறம் இன்னொன்னு அடுத்தடுத்து இந்த ஊர்ல குழந்தைங்க காணாம போய்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க கார்ல வந்து வேற ஒரு குழந்தைய கடத்துறப்போ பக்கத்துல இருந்த ஒருத்தவன் பாத்துட்டு இருக்கான். அவன் சொன்ன சாட்சியை வச்சு அது யாரோட கார் நம்பர்னு பார்த்தா ஆரம்பத்துல ஆன்டி அவளோட புருஷன் பாத்திருந்தோம்ல அவங்களோட கார் தான் அது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்கே போயிருக்காங்க. அங்க நடந்த எல்லாத்தையும் தான் நம்ம பாத்துட்டோம்ல. 15 பசங்களோட டெட் பாடி, உயிரோட இருக்க மாவு கட்டு போட்ட ஒரு பையன், அப்புறம் செத்து போன ஆன்டின்னு. எதுக்காக ஆன்டியும் அதோட புருஷனும் இத்தனை பசங்களை கடத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி அவங்களோட தலையில இந்த நியூரோ சிப்பை வைக்கிறதுக்காகத்தான். நியூரோ சிப்ன்றது மனுஷங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி சாதாரண மனுஷங்களுக்கு வர ஃபீலிங்ஸ் இவங்களுக்கு வராம பாத்துக்கணும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ ஆன்டி பசங்களுக்கு நியூரோ சிப்பை வச்சதுக்கான காரணம் பசங்களை சைக்கோபேத்தா மாத்துறதுக்காக. ஏன்னா அந்த ஆன்டியோட பையன் ஒரு சைக்கோபேத். பையனை குணப்படுத்துறதுக்காக முதல்ல சின்ன பசங்களை பிடிச்சி அவங்கள சைக்கோவா மாத்தி அப்புறம் எப்படி அந்த சைக்கோதனத்தை கிளியர் பண்ணலான்றதுக்காகத்தான் ஆன்டி இதெல்லாம் பண்ணிருக்கு. நியூரோ சிப் வைக்கிறப்போ பண்ற சர்ஜரிய பண்ண தெரியாம பண்ணி அதுல 15 பசங்க செத்துட்டாங்க. போலீஸ்காரங்க போய் பாக்குறப்போ மாவு கட்டு போட்ட ஒரு பையன் மட்டும் தானே இருந்தான். அவனுக்கு பண்ண சர்ஜரி சக்சஸ். அதாவது அவன் முழு சைக்கோவா மாறிட்டான். எங்க இந்த விஷயம் வெளியே போயிட்டா பையனோட ஃபியூச்சரே பாதிக்கப்பட்டுரும்னு அந்த பையனை காப்பாத்தின விஷயத்தையும் சரி, அவன் தலையில நியூரோ சிப் இருக்குன்ற விஷயத்தையும் சரி போலீஸ் யார்ட்டையுமே சொல்லாம மறைச்சிட்டாங்க. இந்த பையன் மட்டும் இல்லாம இவன மாதிரியே நியூரோ சிப் வச்சிருந்த ஒரு 5-6 பசங்க எப்படியோ ஆன்டி கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க தான் இப்ப கில்லரால கொலை பண்ணப்பட்ட 4 பேரு ஹீரோன்னு இவங்க எல்லாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி இந்த அதிகாரி சொல்ற இதே கதையை அந்த பக்கம் ஹீரோவும் டாக்டரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, என்ன சைக்கோவா மாத்துறதுக்கு உள்ள நியூரோ சிப்பை வச்சிருக்கானுங்க, ஏன் அதை திரும்ப வெளியே எடுக்க முடியாதா? எடுத்துட்டா நார்மல் ஆயிடும்ல, அதை ஒரு சர்ஜரி பண்ணி எடுத்துட்டு போயேன்டா அப்படின்னு ஹீரோ டாக்டர் கிட்ட கேட்டா, அது சாதாரணமான விஷயம் இல்லடா அம்பி, அது உன் மூளையோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அதை எடுத்துட்டா உன் பிரெயின் மெமரிஸ் கொலாப்ஸ் ஆயிடும். உனக்கு திரும்ப நல்ல மெமரிஸ் வர வைக்கணும்னா உன்னோட பாஸ்ட் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உன்னோட
டேட்டா எனக்கு வேணும், அப்பதான் இதெல்லாம் என்னால பண்ண முடியும் இப்படின்னு டாக்டர் சொல்றான். ரைட்டு, அப்ப நியூரோ சிப்பை வச்சது ஆன்டி அதோட புருஷன் 2 பேரு. அப்ப அவங்க பண்ண தப்ப இப்ப மறைக்கிறதுக்காகத்தான் அவங்க சிப்பு வச்ச ஆளையா பார்த்து தேடி தேடி கொலை பண்ணி அந்த சிப்பை எடுத்துட்டு போறாங்க. சோ அவங்கள யாரையாவது புடிச்சிட்டா டாக்டர் கேக்குற டேட்டா கிடைச்சிரும்ல அப்படின்னு ஹீரோ யோசிச்சா அதுலயும் ஒரு இக்கு இருக்கு. ஆன்டி அப்பவே செத்து போச்சு, நம்ம பாத்துட்டோம். ஆன்டியோட புருஷனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க, அந்த பைபிள்லயும் ஜெயிலே செத்து போச்சு. அப்புறம் ஆன்டிக்கு பையனா ஒரு சைக்கோ இருந்தான்ல, அவன் அவனோட 10 வயசுலயே செத்து போயிட்டான். சோ இப்போ இந்த கொலையெல்லாம் யாரு பண்றாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா கொலை பண்றவங்க கிட்ட ஹீரோ சம்பந்தப்பட்ட டேட்டா இருக்கும்னு ஹீரோவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கில்லர் யாரா இருக்கும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அந்த பக்கம் ஸ்டேஷனுக்கு வந்தா ஆன்டி கிட்ட மாட்டின பசங்கள்ல மண்டையில மாவு கட்டுப்பட்ட ஒரு பையனை மட்டும் போலீஸ் காப்பாத்துனாங்கல்ல, அந்த பையன் வேற யாரும் இல்ல, நல்லா கொரியன் மேட் கொட்டாங்குச்சி மாதிரி ஒருத்தன் ஹாஸ்டல் வச்சிருப்பான் பாருங்க. பொண்டாட்டியே இன்சூரன்ஸ் காசுக்காக கொலை பண்ணான்னு சொல்லி ஆங்கிரி காப்பு கூட அவனை வகுந்து எடுத்தாரு, அவன் தாங்க அந்த பையன். கில்லர் வேற மண்டையில நியூரோ சிப் இருக்க ஆளுங்களையா பார்த்து பார்த்தா கொலை பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவனையும் கொலை பண்ண கில்லர் வருவான்ல, சோ அதுக்கு முன்னால அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க பார்த்தா, ஆமா நீங்க பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சிங்க, நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா கில்லர் கிட்ட இருந்து கொடுக்காதீங்க, உங்க டிபார்ட்மெண்ட்ல ஆங்கிரி காப்புன்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் தான் என்ன கொலை பண்ண துடிச்சிட்டு இருக்காரு, முதல்ல அவர்கிட்ட இருந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, கில்லர் வந்தானா அவனை எப்படி ஜகா வாங்கி ஓட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நீங்க சத்த கிளம்புறீங்களா அப்படின்னு இவங்களை துளி கூட மதிக்காம அவன் இவங்களை அடிச்சு துரத்திடுறான். இதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஆளோட பணம் கிடைக்குது. இந்த ஆள் செத்து போய் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆகுது. அதுவும் 30 வருஷத்துக்கு முன்னால ஆன்டியோட புருஷன் ஒருத்தர் வந்தான்ல, அவனோட கூட்டாளி தான் இவன். அந்த கேஸ்ல இவனும் மாட்டிக்கிட்டு இவனும் கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு தான் வெளியே வந்தான். இப்ப செத்து போய் கிடக்கிற இவனோட வீட்டுல லாக்கரை உடைச்சு உள்ள இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் திருடி இருக்காங்க. ஆன்டி புருஷனோட கூட்டாளியா இருந்திருக்கான்ற பட்சத்தில் அப்ப கடத்தின பசங்களோட பாஸ்ட் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட டீடைல் இவங்கிட்ட இருந்திருக்கும்ல, கில்லர் இவனை கொலை பண்ணி அந்த டீடைல் எடுத்துதான் அதுல இருக்க ஒரு ஆளையா பார்த்து பார்த்து கொலை பண்றான். இத போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த பக்கம் வீட்டுல தனியா உட்கார்ந்திருந்த ஹீரோ லூம்பர் ஜாக் மான்ஸ்டர்ன்ற புக்க படிச்சிட்டு இருக்கப்போ வந்துட்டாங்க கில்லர் கோடாரியை தூக்கிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு. பட் இந்த தடவை ஹீரோ கிட்ட கில்லரோட செல்ஃபி எடுக்கல. வந்த கில்லரை அடிச்சு துவச்ச ஹீரோ அவன் மூஞ்சில இருக்க மாஸ்க் அவுத்தா, ஒக்கா மக்க மாஸ்கோட பின்னணியில இருக்கிறது ஹீரோவோட ஃப்ரெண்டான டாக்டர். அட எங்கள் வீட்டு எருமை, அப்ப நீதான் உண்மையான கில்லராடா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகிறோம். பட் ஹீரோவோட முகத்துல எந்தவித ஷாக்குமே இல்ல. ஏன்னா கில்லர் யாரா இருப்பான்னு ஹீரோ கிட்ட ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. அப்புறம் எதுக்காக இவன் மாஸ்க் போட்டுட்டு வந்து ஹீரோவை கொல்ல பாத்திருக்கான்னா நடுவுல நார்மலா மாறுறதுக்கு நியூரோ சிப் எடுக்கிறதுக்காக ஹீரோ ஒரு சர்ஜரி பண்ணலான்னு பேசிட்டு இருந்தாருல்ல, அதுல டாக்டருக்கு ஒரு கோவம். எங்க ஹீரோ நார்மல் ஆயிட்டானா இனிமேல் நமக்காக இல்லீகல் வேலை செய்ய மாட்டானோ, அப்படி இல்லனா இதுக்கு முன்னால நமக்காக பண்ண இல்லீகல் வேலையெல்லாம் வெளியே சொல்லிடுவானோ அப்படின்ற பயத்துல தான் இவன் ஹீரோவை போட்டுதல வந்திருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு விசாரணைக்காக வந்த ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே ஹீரோவோட காருக்கு அடியில ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் ஹீரோவோட தலையில இருக்க நியூரோ சிப்பை பத்திலாம் இவளுக்கு தெரியும்ன்றத சொல்லிட்டு ஹீரோ வாயில இருந்து எதையாவது வாங்க முடியுதான்னு பாக்குறா. ஆனா ஒன்னும் வந்த பாடு இல்ல. சரிதான் போடான்னு ஹீரோவை தட்டி ரெடியோ வெளியே வரப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ண இவளோட சீஃப், ஏமா இந்த ஆங்கிரி காப்பு கிட்ட நீ எதையாவது சொன்னியாமா, ஏற்கனவே இன்சூரன்ஸ் காசுக்காக பொண்டாட்டியை கொலை பண்ணானே நியூரோ சிப்ப தலையில வச்சிருந்த ஒரு சைக்கோ, அவன் மேல ஆங்கிரி காப் கடுப்புல இருந்தான். இப்ப அந்த சைக்கோவையும் காணோம் ஆங்கிரி காப்பையும் காணோமா, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். எனக்கு என்னமோ இந்த ஆங்கிரி காப்பு தான் கொலைகாரனா இருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு, வாமா ஒரு 8 அவன் வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துருவோம்னு போலீஸ்காரங்க ஆங்கிரி காப்போட வீட்டுக்கு போய் வெளியே கதவை தட்டுறாங்க. ரொம்ப நேரமா கதவை தட்டி யாரும் திறக்கல. இதோட இங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோவுக்கு காதலின்னு ஒருத்தி இருந்தால, அவளை கடத்தின கில்லர் அவளை ஒரு இடத்துல கட்டி போட்டு அவளோட மொபைல்ல இருந்து அவளை போட்டோ எடுத்து அனுப்பி அந்த டைம்ல ஆன்டி பசங்களெல்லாம் கடத்தி ஒரு மேன்ஷன்ல வச்சிருந்தது இல்ல, அந்த மேன்ஷனுக்கு தனியாவான்னு மெசேஜ் அனுப்புறான். கார் எடுத்துக்கிட்டு விருட்டு நாங்க போன ஹீரோ இருட்டா இருந்த அந்த பங்களாவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அடி எடுத்து வச்சு முன்னால போயிட்டு இருக்க. கில்லரால கடத்தப்பட்ட பொண்ணு அங்கதான் இருக்கா. அவகிட்ட ஹீரோ நெருங்கறதுக்குள்ளேயே ஹீரோவுக்கு பின்னால கோடாரியோட நின்னுட்டு இருந்த கில்லர் ஹீரோவை அட்டாக் பண்ண அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு ஹீரோ பின்னால வரப்போ அங்க கில்லர் வச்சிருந்த ஒரு டிராப்ல ஹீரோவோட கால் மாட்டிக்குது. அந்த பக்கம் போலீஸ் ஆங்கிரி காப்போட வீட்டை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் ஆங்கிரி காப் கிட்ட பேசுறப்ப அவன் சொன்னான், தலையில நியூரோ சிப்பை வச்சு ஆன்டி கிட்ட இருந்து தப்பிச்ச பசங்கள்லாம் சைக்கோஸ் தானே, எவனோ ஒருத்தவன் சைக்கோ வேட்டையாடுறான், அவன் அவன் போக்குல விட்டுற வேண்டியதானே, அவன் எதுக்கு வேஸ்டா தடுத்துக்கிட்டு அப்படின்னு. அப்போ நமக்கு தெரியாம போச்சு இவன் தான் உண்மையான கொலைகாரன்னு. இப்படி அவனை அனாமதா தப்பிக்க விரிட்டமேனு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ வச்சாம் பாருங்க ஒரு ட்விஸ்ட. இவ்வளவு நேரமா இவங்க யார கொலைகாரன்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ அந்த ஆங்கிரி காப் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். இதே சமயம் ஹீரோவுக்கு முன்னாலேயும் மாஸ்க் போட்ட கில்லர் அங்க நின்னுட்டு இருக்கான். சோ இவங்க நினைச்ச மாதிரி ஆங்கிரி காப் உண்மையான கில்லர் இல்ல. அப்புறம் என்ன ஆணிக்கு இவன் போனை கூட எடுக்காம இருந்தான்ற கடுப்புல, ஏண்டா பிச்சாவரம் பித்துக்குழி உனக்கு நான் எத்தனை போன் பண்ண, ஏண்டா என் போன் எடுக்கலன்னு சீஃப் கேட்டா, அதாங்க
அந்த சைக்கோவோட பொண்டாட்டி 2 வருஷத்துக்கு முன்னால செத்து போனால, இன்னைக்கு அவளோட நினைவு நாள். சோ அவ சமாதிக்கு அஞ்சலி செலுத்தலான்னு போயிருந்தேன். ஆனா வேடிக்கையை பாருங்க, அவளுக்கு சொந்த பந்தம் யாருமே இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. அப்படி இருக்கப்போ அவ சமாதிக்கு முன்னால யாரோ ஃப்ரெஷ்ஷா பூ வச்சுட்டு போயிருக்காங்க. இத நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு ஆங்கிரி காப் சொல்ற ஒரு விஷயம் தான் கில்லர் யாருன்றதை ஹீரோயினுக்கு புரிய வைக்குது. ஹீரோயின் தான் ஒருத்தவங்களோட நடவடிக்கையை வச்சு அவங்க கேரக்டரை கண்டுபிடிச்சிருவாள்ல. இப்ப ஆங்கிரி காப் இந்த விஷயத்த சொன்னதும், ஆடா பாவிகளா, அப்ப அந்த பண்ணாட அவன் கேரக்டரை மாத்தி நம்ம கிட்ட நடிச்சிருக்கானா அப்படின்னு ஹீரோயின் டென்ஷன் ஆக, இந்த பக்கம் ஹீரோவும் கில்லரும் இருக்க இடத்துக்கு வந்தா. ஹீரோ கில்லர் வச்ச டிராப்ல மாட்டிக்கிட்டாரு. அதான் நீ ஜெயிச்சிட்டியப்பா, நான் இப்போ உன் கண்ணு முன்னால தானே இருக்கேன், இப்பவாச்சும் உன் மாஸ்க கழட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அங்க தாங்க ஒரு மரண ட்விஸ்ட். கில்லர் மாஸ்க் அவுத்தா மாஸ்க்கு பின்னணியில இருக்கிறது இன்சூரன்ஸ் காசுக்காக பொண்டாட்டிய கொலை பண்ண சைக்கோ. இன்னும் தெளிவா சொல்லணும்னா 30 வருஷத்துக்கு முன்னால ஆன்டியால கடத்தி மண்டையில நியூரோ சிப் வைக்கப்பட்டு போலீஸால மீட்டெடுக்கப்பட்ட மாவு கட்டு போட்ட பையன். இவனே ஒரு சைக்கோ, இவன் ஏன் தேவையில்லாம மண்டையில நியூரோ சிப் வச்சு சைக்கோவானவங்களை தேடி தேடி கொலை பண்றான் அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா நமக்கு வருது இல்ல. அங்கதான் அடுத்த ட்விஸ்ட். இவன் என்னமோ பிறந்து வளர்ந்து 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் சைக்கோவா தான் இருந்திருக்கான். அந்த சைக்கோ தனத்தினாலதான் இவன் பொண்டாட்டியையும் கொலை பண்ணிருக்கான். பட் விஷயம் கேள்விப்பட்டு இவனுக்கு முன்னால வந்த ஆங்கிரி காப் இவன் மூஞ்சில விட்டாரு பாருங்க ஒரு ஷாட். அதுல இவனோட தலை போய் செவுத்துல அடிச்சுக்கிட்டு இவனோட மூளையில இருந்த நியூரோ சிப் உடஞ்சிட்டு இருக்கு. சோ அது வரைக்கும் சைக்கோவா இருந்தவன் சிப்பு உடஞ்சதும் நல்லவனா மாறிட்டு இருக்கான். இவனுக்கும் எல்லா மனுஷனுக்கு வர மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கையாலேயே நம்ம பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு இவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடுறதுக்காகத்தான் ஆன்டி புருஷனோட கூட்டாளியா இருந்தவனை கொலை பண்ணி அவங்கிட்ட இருந்து யார் யார் தலையில நியூரோ சிப் இருந்து இன்னும் வெளியே சுத்திட்டு இருக்காங்களோ, நியூரோ சிப் தலையில இருக்கிறதுனால அவங்களும் இவன மாதிரி சைக்கோவா தானே இருப்பாங்க. சோ அந்த லிஸ்ட் எடுத்தவன் அவங்கள தேடி தேடி கொலை பண்ணிருக்கான். இதுல ஹீரோ மட்டும் தான் இன்னும் பெண்டிங். இத கில்லர் சொன்ன கையோட ஹீரோ இவர் காதலியோட அப்பாவை போட்டு தள்ளினார்ல, அந்த விஷயத்தையும் சேர்த்து அந்த பொண்ணுக்கு முன்னாலேயே கில்லர் சொல்ல அவளுக்கு ஷாக்கு தாங்கல. இருந்தாலும் இன்னைக்கு வந்த ஒருத்தவன் இப்படி சொல்றான்னு அந்த பொண்ணு அதை நம்பல. அவங்கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்தணும்னு தான் அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு மேலேயே படுத்துக்கிட்டு வேணாம் இவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கப்போ ஹீரோ அந்த பொண்ணோட முதுகிலேயே குத்திடுறாரு. அதாவது அந்த பொண்ணு அழுத்துட்டு இருக்கும் போதே பாக்கெட்ல இருந்து கத்தி எடுத்த ஹீரோ அதை அந்த பொண்ணோட கழுத்திலேயே வச்சு ஒரு வில்லத்தனமான சிரிப்போட அவன் தான் அவ்வளவு சொல்றான்ல, அதையும் மீறி நம்பாம இருக்க, நான் தாண்டி உங்க அப்பனை கொலை பண்ண, தோ இப்ப அடுத்து என் கையால நீயும் சாக போற அப்படின்னு இவகிட்ட சொல்லிட்டு, ஏன்பா கில்லரா, அப்ப நீ நம்மள மாதிரி சைக்கோஸை மட்டும் தான் கொலை பண்ணுவியா, சாதாரண மக்களை கொலையும் பண்ண மாட்ட, அவங்கள கொலை பண்றத பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டல்ல, இந்த காரணத்துக்காகத்தான் நீ முதல்ல என்ன கார் பார்க்கிங்ல கொலை பண்ண வரப்போ அங்க கத்தன பொண்ணை எதுவுமே பண்ணாம விட்டுட்டு போயிருக்க. இப்ப இந்த பொண்ணை வச்சே நான் எப்படி உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறேன் பாரு, நீ இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச இந்த பொண்ணை நான் கண்டம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஹீரோ டிராப்ல மாறிட்டு இருந்தாருல்ல, அந்த டிராப்ல இருந்து வெளியே வந்ததும் புடிச்சு வச்சிருந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு கில்லர் கிட்ட சண்டைக்கு போறாரு. தள்ளி விட்டதுல அந்த பொண்ணு மயக்கமாகிடுறா. அடுத்து ஹீரோவும் கில்லரும் சண்டை போட்டு கில்லருக்கு ஏகபோகமா நலுங்க வச்சு அவனை டயர்ட் ஆகி உட்கார வச்சிடுறாரு. அப்புறம் என்ன, கில்லரை போட்டு தள்ளிட வேண்டியது தானே அப்படின்னு நம்ம நினைச்சா இந்த இடத்துல கொடுத்தாரு பாருங்க ஹீரோ ஒரு வெறியான ட்விஸ்ட். ஹீரோவால கில்லரை கொலை பண்ண முடியல. ஏன்னா எப்படி கில்லரோட தலையில இருந்த நியூரோ சிப் உடைஞ்சு அவன் நார்மல் மனுஷன் ஆனானோ அதே மாதிரி ஆரம்பத்துல கில்லர் ஹீரோவை கொலை பண்ண வரப்போ இவன் கோடாரி தூக்கி அடிச்சான். அதனால ஹீரோ தலையில அடிபட்டுச்சு இல்ல, ஹீரோவோட தலையில இருக்க நியூரோ சிப்பும் அதுல உடஞ்சிட்டு இருக்கு. சோ அப்பையில இருந்து ஹீரோவும் நார்மல் மனுஷனா ஆயிட்டாரு. அதனாலதான் நடுவுல ஹீரோவுக்கு சிடி ஸ்கேன் எடுத்த டாக்டரை கொலை பண்ண போறப்ப கூட ஹீரோவால அந்த கொலையை பண்ண முடியல, தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்திருக்காரு. இத பத்தி பேசிக்கிட்டே ஹீரோ கில்லருக்கு பக்கத்துல போனா கில்லர் ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுறான். அவன் பேரை கூப்பிடுற விதத்தையும் அதோட ஸ்லாங்கையும் பாக்குறப்பதான் ஹீரோவுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இடையில கூட ஹீரோவோட சின்ன வயசு பிளாஷ்பேக் ஒண்ணு யோசிச்சு பார்த்தாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆண்டி கிட்ட நிறைய பசங்க மாறிட்டு இருந்தாங்க, அதுல ஹீரோவும் ஒரு ஆளு. ஒரு நாள் ஆண்டி ஹீரோ ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறப்போ மண்டையில மாவு கட்டு போட்டு இருந்த ஒரு பையன் ஆண்டிய பிடிச்சுக்கிட்டு டேய் ஹீரோ நீ ஓடுறான்னு கத்துறானே, அந்த பையன் வேற யாரும் இல்ல, இப்ப ஹீரோவுக்கு எதிரில இருக்க கில்லர் தான். அந்த பையன் தான் கில்லர்னு நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா ஹீரோவுக்கு தெரியாது இல்ல. இப்ப ஹீரோவுக்கு தெரிஞ்சதும் ஹீரோ கில்லரை காப்பாத்தலாம் தான் நினைக்கிறாரு. ஆனா கில்லரோட மனசுல இருந்த குற்ற உணர்ச்சியினால வேணாண்டா அப்பா நீ நார்மல் ஆயிட்டல்ல, எனக்கு அது போதும், அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு நீ சந்தோஷமா இரு, நான் போக வேண்டிய இடத்துக்கு போறேன்னு ஹீரோவையும் அந்த பொண்ணையும் அனுப்பி விட்ட கில்லர் இவனுக்கு பக்கத்துல நெருப்பை மூட்டிடுறான். சோ அந்த பில்டிங் மொத்தமும் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்ச ஹீரோயின் இவதான் ஹீரோ கார்ல ஜிபிஎஸ் டிராக்கர் வச்சிருந்தால, அந்த டிராக்கர் லொகேஷன் வச்சு இங்க வரா. இவளும் போலீஸ்காரங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கில்லரை காப்பாத்த முடியல, அவன் நெருப்புல கருகி செத்து போயிடுறான். இதோட சீனை கட் பண்ணா அடுத்து ஹீரோயின் ஹீரோவோட ஆபீஸ்க்கு வரா. ஹீரோ சைக்கோ இல்ல, அவர் நார்மல் மனுஷனா மாறிட்டாருன்றது ஹீரோயினுக்கு இன்னும் தெரியாது. சோ அவ ஹீரோவை சைக்கோ நினைச்சுக்கிட்டு டேய் தனித்தீவுல பிறந்த தவளை, எப்படியோ நாங்க வரதுக்கு முன்னால சைக்கோவை போட்டு தள்ளிட்டு நீ கிளம்பிட்டல்ல, நீ பண்ண தப்பு வெளியே வேணும்னா தெரியாம இருக்கலாம்டா, எனக்கு நல்லா தெரியும், என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு உண்மையை தெரிஞ்ச
புரிஞ்சுக்காமலே இவ ஹீரோ கிட்ட சவடால் விரிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ இவரோட காதலி கிட்ட போறாரு. அவ ஹீரோ மேல கொல்ல காண்டுல இருக்கா. இவளுக்குமே ஹீரோ நல்லவரா மாறிட்டாருன்றது தெரியாது. இத ஹீரோ கில்லர் கிட்ட சொல்ற டைமிங்ல தான் இவ மயக்கமா இருந்தாலே. சோ இவன் ஒரு சைக்கோ நம்ம அப்பாவை கொலை பண்ணிட்டான்ற கோவத்துல ஹீரோ எவ்வளவு ஆசையா கட்டிப்பிடிக்க போறப்போ கையில கத்திய வச்சிருந்தவ ஹீரோ இடுப்புல ஒரே இறக்கிடுறா. திரும்ப வேதாள முருங்கமரம் ஏறின கதையா பொண்ணு கத்தியால குத்துனதும் பழைய மாதிரியே சைக்கோத்தனமா மூஞ்ச மாத்தின ஹீரோ அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு அந்த நெருக்குறாரு. என்னங்கடா இந்த ஆள் நல்லவனா மாறிட்டான்னு சொன்னீங்க, பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல. இதுவும் ஒரு மாதிரி ட்விஸ்ட் தான். ஹீரோ அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கழுத்துல காயத்தை ஏற்படுத்தினதும் கழுத்துல இருந்து கையை எடுத்துறாரு. போ டிபார்ட்மெண்ட்ல ஹீரோயின் ஒருத்தி இருப்பா, அவளுக்கு ஆல்ரெடி என்ன பிடிக்காது, அவகிட்ட போயிட்டு நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ண, அதனால நீ செல்ஃப் டிஃபென்ஸுக்கு என்ன கத்தி எடுத்து குத்துனதா சொல்லு, உன் மேல எந்த கேஸும் விழாதுன்னு சொல்லி ஹீரோவை அனுப்புறாரு. சோ அந்த பொண்ணு ஹீரோவை கொலை பண்ண முயற்சி பண்ணதுல அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஹீரோ இப்படி பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. ரத்த வெள்ளத்துல தடுமாறி கீழே விழுந்த ஹீரோ அதே இடத்துல இறந்தும் போயிடுறாரு. ஆக யாரு என்னதான் தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வாழ்ந்தாலும் கர்மான்ற ஒண்ணு இருக்கு. அந்த கர்மா என்னைக்கா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணமோ அதை திரும்ப நமக்கு கொடுக்காம விடவே விடாது அப்படின்ற மெசேஜோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.